என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் தேரி சப்ஜெக்டா இருக்கிற இங்கிலீஷ், தமிழ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே படிச்சு நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வரும்போது மட்டும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்ப வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நிறைய பசங்க டவுன்ஃபால் த மார்க் எடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், மேக்ஸ பார்த்து இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நிறைய பசங்க சொல்றாங்க மேக்ஸ்ல மொத்தமே 350க்கு மேல 5 மார்க்ஸ் இருக்கு, அவ்வளவு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதான் 10 5 மார்க் அட்டன் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 69 5 மார்க் சம்ஸ் நம்ம தரோம். இந்த 69 5 மார்க் சம்ஸ் நீங்க தரவா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் உங்களால 6ல இருந்து 7 5 மார்க் சம்ஸ் கரெக்டா பண்ணணும். அப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரலாம், அப்ப மீதி இருக்க அந்த 3ல இருந்து 4 5 மார்க் சம்ஸ் அதுக்கு நம்ம கிட்ட தனியா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம இந்த 69 சம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சம்ஸ்க்கு போலாம். இந்த 69 சம்ஸ் எங்க இருந்து வருது, எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து முதல்ல பார்த்தலாம் பாருங்க. பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த 69 சம்ஸ நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னா நீங்க பார்க்கக்கூடிய அந்த 4 சாப்டர்ஸ் மட்டுமே தான். மொத்தம் 8 சாப்டர் மேக்ஸ் இருக்கு. இதுல 3 சாப்டர்ல சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா 21 சம்ஸ் தராங்க. சாப்டர் 1ல 21 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தரும். அந்த சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்டர் 2ல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 21 சம்ஸ் தரும். அதுக்கப்புறம் சாப்டர் 3ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 23 சம்ஸ். அப்புறம் சாப்டர் 4ல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தேர்வுஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களால இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாலே போதுமானது. உங்களால கண்டிப்பா எப்படி கொஸ்டின் பேப்பர் டைட்டா செட் பண்ணாலும் 6ல இருந்து 7 5 மார்க் சம்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. மீதி இருக்க அந்த 4 5 மார்க் சம்ஸும் வித் கம்பல்சரியோட நீங்க அட்டன் பண்ணா அடுத்த இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இந்த இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா கிடைக்கணும்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணி எல்லா இம்பார்ட்டன்ட் PDF அண்ட் ஆன்சர்ஸையும் வாங்கி நீங்களும் மேக்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.